அனைவருக்கும் வணக்கம். இன்சைட் அவர் சீரீஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டேட் அட்டானமிக் கமிட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த ஸ்டேட் அட்டானமி குறித்து அமைக்கப்பட்ட கமிட்டிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லா கமிட்டியும் பற்றி பார்க்க போகிறதில்ல, ரொம்ப முக்கியமான 3 கமிட்டிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கமிட்டிங்க. ஸ்டேட் அட்டானமினா என்ன? மாநில சுயாட்சின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி நம்ம எலெக்ஷன் டைமில் மாநில சுயாட்சியை கண்டிப்பாக நாம் காப்பாற்றணும், நாம் யூனியன் கவர்மெண்ட் இருந்து நாம் நம்மளுடைய மாநில சுயாட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேர்தல் முழக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டிஎம்கேவுடைய ஒரு அடிப்படை கொள்கையாக அந்த ஸ்டேட் அட்டானமி இருக்கும். நிறைய மாநிலங்களில் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு பரிசுமானதுக்காக அதை சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட் அட்டானமினா என்ன, அதுக்காக என்னென்ன கமிட்டிஸ் அமைக்கப்பட்டது, ஸோ இந்த ஸ்டேட் அட்டானமின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்தியா மாதிரியான ஒரு ஃபெடரலிஸ்டான ஒரு அரை கூட்டாட்சியான நாடில், ஒரு குவாசி ஃபெடரலிஸ்ட் கண்ட்ரியில் இந்த ஸ்டேட் அட்டானமின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே நிறைய டைவர்சிட்டி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. யூனிட்டின்னு டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசுலேயும் நம்ம படித்தது. நிறைய கலாச்சாரம் கொண்ட பல்வேறு கலாச்சார அமைப்புகள் கொண்ட மக்கள் வந்து நம்ம நாட்டில் வசிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா மாதிரியான சட்டங்கள் வந்து பொருந்தாது இல்லையா. ஸோ அதனால் இந்த ஸ்டேட் அட்டானமின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது என்னன்றது நம்ம பார்ப்போம். சரி, இந்தியா இஸ் ஏ குவாசி ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு அரை கூட்டாட்சி நாடு. இது ஒரு கூட்டாட்சி நாடு கிடையாது. ஏன் இதை அரை கூட்டாட்சி நாடுன்னு சொல்கிறோம்? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை காட்டிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அதிகப்படியான பவர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை அரை கூட்டாட்சி நாடுன்னு சொல்கிறோம். பாருங்கள், வேர் பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஒரு பவரானது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பிரித்து கொடுக்குறதுனால இது குவாசி ஃபெடரல்னு சொல்கிறோம். ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த ரெசிடியூ பவர் இல்லாமல் சென்டர் கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய ஸ்டேட் கிட்ட இருந்து பாருங்கள், ஸ்டேட் கிட்ட இருந்து பர்டிகுலர்லி லிங்குவிஸ்டிக் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் கிட்ட இருந்து, மொழி சார்ந்த அரசியல் கட்சிகள் அண்டு இனம் சார்ந்த அரசியல் கட்சிகிட்ட இருந்து இந்த ஸ்டேட் அட்டானமி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து போராட்டம் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இதுக்காக நிறைய வந்து கமிட்டி அமைச்சிருக்காங்க, நிறைய கமிஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக? இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து கொண்டு வரதுக்காக, ரீஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பாருங்கள், இப்போ ரீஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸ்டேட் அட்டானமின்றது எதுக்காக ரொம்ப முக்கியம்? ஒய் ஸ்டேட் அட்டானமி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, பேலன்சஸ் த நேஷனல் யூனிட்டி வித் ரீஜனல் டைவர்சிட்டி. இப்போ இந்தியான்றது பல்வேறு மொழி சார்ந்த பல்வேறு இனம் சார்ந்த மக்கள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லாருமே வந்து ஒருத்தங்க தான் வந்து ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமான அந்த வசதிகளை அவங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கோமே, வீட்டில் அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க. இந்த வயது வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரியான ஃபுட்டு சாப்பிடுவாங்களா? இப்போ வயசானதுக்கு பிறகு ஸ்வீட்டில் வந்து சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன பசங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பேலன்ஸ்டாக நம்ம ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா. ஸோ ஒரு குடும்பத்திலே நாம் எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக செய்யும்பொழுது, இப்போ ஒரு நாட்டில் இருக்கும்பொழுது பல்வேறு மொழி சார்ந்த மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேஷனல் யூனிட்டின்றது பேலன்ஸாக இருக்கும்போது, இந்த ரீஜனல் டைவர்சிட்டி இருக்கும்போது அங்கே இந்த அதிகாரத்தை நம்ம வந்து பிரித்து கொடுத்தா தான் சாத்தியப்படுன்றாங்க. என்ஹான்ஸ் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இந்த கூட்டாட்சி தத்துவத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காகவும் நாம் இதை கொண்டு வரணும். ப்ரிவென்ட்ஸ் த சென்ட்ரல் ஓவரேஜ், சென்ட்ரல் கிட்டே வந்து அதிகப்படியான பவர் இருக்கும். இப்போ ஆர்டிகல் 356 இந்த பிரசிடென்ட் ரூலை ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வரது மூலமாக சென்ட்ரல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு காட்டுறதுக்காக, ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் அட்டானமி ரொம்ப முக்கியம். அதன் பிறகு எம்பவர் ஸ்டேட்ஸ் டு ஃபார்மேட் த பாலிசி அண்ட் சூட்டட் டு லோக்கல் நீட்ஸ். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத, இப்போ இந்தியாவுடைய கடற்கோள், இது இப்போ தமிழ்நாடுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அதோடைய மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பால், ஒரு கவர்மெண்ட்டால் தெரிஞ்சுக்க முடியுமா? ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு லோக்கல் நீடு என்ன அப்படிங்கிறத ஸோ அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஆனால் தான் நாம் இந்த பஞ்சாயத்து ராஜ் மாதிரியான அமைப்புகள் உருவாகிறது காரணம் என்ன? கிராமங்களில் அவங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்களே வந்து செஞ்சுக்குவாங்க. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேட் அட்டானமி ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதன் பிறகு ஸ்ட்ரென்தன் த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவலாக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் பவர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் குவியாமல் பரவலாக இருக்கணும். ஸோ இந்த காரணங்களுக்காக ஸ்டேட் அட்டானமி ரொம்ப முக்கியங்க. என்னென்ன காரணங்கள்? இங்கே பல்வேறு மொழி சார்ந்த இனம் சார்ந்த மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒற்றுமை அப்படின்னா, ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது பரவலாக்கப்படணும்.
அந்த அதிகாரம் இருக்குது ஒரே இடத்துல வந்து குவியக்கூடாது. ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட், ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக ஒரு ஸ்டேட் அட்டானமி ரொம்ப முக்கியங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே அதிகப்படியான பவர் இருக்குது, ஸ்டேட் கிட்ட குறைவான பவர் இருக்குன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தடுப்பதற்காக ஸ்டேட் அட்டானமி ரொம்ப முக்கியமானதுங்க. சரி, இப்போ என்னென்ன கமிட்டிஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? முதலாவதாக ராஜமன்னார் கமிட்டிங்க. 1969 ராஜமன்னார் கமிட்டி வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது யார் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டான டிஎம்கே. எந்த அரசியல் கட்சி வந்து ஆட்சி அமைக்குதோ அதுதான் வந்து கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டான டிஎம்கே வந்து ஆட்சியில் இருக்கும்போது அண்டர் சிஎன் அண்ணாதுரை அவர்களுடைய அப்போதைய சீஃப் மினிஸ்டரான சிஎன் அண்ணாதுரை என்ன பண்ணியிருப்பார், இந்த ராஜமன்னார் கமிட்டியை உருவாக்கியிருப்பார். இதோடைய சேர்பர்சனாக டாக்டர் PV ராஜமன்னார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் யாருன்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி தான் வந்து இந்த ராஜமன்னார் அவர்கள். இதோடைய குறிக்கோள் என்ன, ராஜமன்னார் கமிட்டியுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கும்போது ரெக்கமெண்ட் சேஞ்சஸ் டு இம்ப்ரூவ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த ஸ்டேட் அட்டானமி. இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்னுமே வந்து சில சேஞ்சஸை கொண்டு வரணும். அதுபோல் ஸ்டேட்டோட மாநில சுயாட்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் அதோடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சுங்க. சரி, இது என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அபாலிஷ் த ஆல் இண்டியா சர்வீசஸ், IPS IASலாம் இருக்கு இல்லையா, இதோட வந்து அபாலிஷ் பண்ணோம். அதே போல் அதோடைய கண்ட்ரோலை வந்து சென்ட்ரலுடைய கண்ட்ரோலை வந்து ரெடியூஸ் பண்ணோம். எதுக்காக, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி புரிகிறதுக்காக இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது பிறகு ஸ்டேட் ஷுட் ஹேவ் ரெசிடியூவல் பவர், அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்கும்போது இந்த கன்கர் லிஸ்ட் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வரணும். அதுபோல் ரெசிடியூ பவர்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோல் பிளானிங் கமிஷன் அப்படின்றது ஒன்லி வந்து அட்வைசரி பாடி தான் இருக்கணுமே தவிர்த்து அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்கக்கூடாது. இது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸுங்க. அடுத்த வந்து ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணணும். அதே போல் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சென்டர் நினச்சா வந்து வேணும்னே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கூடாது. அதுக்கான ஒரு கரெக்டான இந்த மீட்டர் வந்து கொடுக்கணும். இந்த சாத்தியக்கூறு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட் மாதிரி நீங்கள் ஆர்டிகல் 356 நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியே விஷயங்களை கொண்டு வராங்க. அது ஸ்டேட் ஷுட் ஹேவ் கிரேட்டட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அது நிதி சுதந்திரம் அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கான நிதியை அவங்களே வந்து பங்கிடுகிற அளவுக்கு தேவையான அளவு பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிதி சுதந்திரம் தேவை அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய எஜுகேஷனுக்காக நாம் சென்டர்கிட்ட கேட்டிருக்கோம் இல்லையா, மக்களுடைய பிள்ளைகளுடைய நிதி வந்து கொடுங்க, அந்த 2000 கோடி கொடுங்கன்னா அவங்க கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. பாருங்கள், 1969 இந்த ரைஸ் ஆன இந்த ரெக்கமெண்டேஷன், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் வருது. அப்பயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ நாம் 2000 கொடுங்கன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் போயிருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் அப்பயே கணிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு கணிச்சு தான் இப்போ இந்த மாதிரி கமிட்டி, அப்பயே அந்த மாதிரி கமிட்டிலாம் ஏற்படுத்தி இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிறகு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஷுட் பி ஸ்ட்ரென்தன்ட் as பர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷன். இப்போ ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கான ஒரு கவுன்சிலை உருவாக்கி அது வந்து அதிகாரத்தை கொடுக்கணும். அதே போல் அது ஒரு பர்மனெண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஹேடாக் கமிட்டியாக இருக்கக்கூடாது, அது எப்பவுமே நிரந்தரமாக இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக. சரி, இந்த மாதிரி ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க இல்லையா. ஸோ இது இம்பேக்ட் என்ன, அதெல்லாம் சாத்தியமாச்சான்னு பார்க்கும்போது எப்பவும் போல் சென்டர் என்ன பண்ணுறாங்க, அது இக்னோர் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறது, பேசு பொருளாகவே இருந்துட்டு வருதுன்றாங்க. இப்போ அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டிவி டிபேட்டில் சொல்லியிருப்பாங்க, ராஜமன்னார் கமிட்டியில் அப்பயே சொல்லியிருந்தாங்க, இது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிபேட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னுமே அது செயல்படுத்தப்படாமல் தான் இருக்குன்றாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கமிட்டிங்க. அடுத்து செகண்ட் கமிட்டி சர்க்காரியா கமிஷன். 1983 1988 வரைக்கும் இந்த கமிஷன் ஆனது இருந்ததுங்க. ஸோ 1983 ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ரிப்போர்ட் வந்து 1988 வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக, ஆமாம், இது யார் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது, நிறைய ஸ்டேட்டுடைய அழுத்தங்களின் காரணமாக. சரி, எல்லா ஸ்டேட்டும் வந்து இந்த ஸ்டேட் அட்டானமி வேணுன்றாங்க, நிறைய பிரச்சனை வந்து வருது இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு கமிட்டி உருவாக்குவோம் அப்படின்றதுக்காக இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க யூனியன் கவர்மெண்ட்டே. இதில் யார் சேர்பர்சனாக இருப்பார், ஜஸ்டிஸ் RS சர்க்காரியான்றவர் தான் இதோடைய சேர்பர்சனாக இருப்பார். இவர் யார், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜுங்க. இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, இப்போ இருக்குது இல்லையா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வரலாமா, அதோடைய அந்த
பவரை வந்து எவாலுவேட் பண்ணுங்க, அந்த ஒர்க்கிங் கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அப்ஜெக்டிவ்ங்க. ஸோ இவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன்ஸு? சென்ட்ரல் ஷுட் கன்சல்ட் ஸ்டேட் பிஃபோர் பாசிங் லாஸ் ஆன் கன்கரண்ட். ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் யூனியன் கவர்மெண்ட் ஏதோ ஒரு லா வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ப்ரேயராக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை அவங்க கன்சல்ட் பண்ணணும். ரெண்டாவது, ஆர்டிகல் 356 சும்மாலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அதுடைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர்ஸ் என்ன அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து அதை எம்பவர் பண்ணுங்கள், ஆக்டிவேட் பண்ணுங்கள், அதை அமைச்சு அதுக்கான பவர்ஸ் கொடுங்கன்றாங்க. ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை வரும்போது, இந்த காவேரி பிரச்சனை வருது, முல்லை பெரியார் பிரச்சனைலாம் வருது இல்லையா? ஸோ இது மாதிரி பிரச்சனை வரும்போது அதுக்காக ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை அதுக்கான பவர் கொடுங்க. அவங்க என்ன தான் சொன்னாலும் அந்த ஸ்டேட் வந்து கேட்காத மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது பிறகு ஃபிஸ்கல் ஆட்டோனமியை கொடுங்க. அதே போல் தான் நிதி சுதந்திரத்தை வந்து கொடுங்க ஸ்டேட்ஸ்க்கு. அது பிறகு ஆல் இண்டியா சர்வீஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அதுக்கான அந்த போஸ்டிங்கும் ப்ரொமோஷன்ஸும் வந்து ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் கூட கொடுங்க. மேலே பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ராஜேந்திரன் கம்பெனிலான்னு சொல்லியிருப்பாங்க ஆல் இண்டியா சர்வீஸ் அபாலிஷ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சர்க்கார் கமிஷனில் அது இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து அவங்களுடைய குரலை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது பிறகு ஜோனல் கவுன்சில் ஷுட் பி ரிவர்டலைசைஸ் அப்படின்றாங்க. அது என்ன ரிவர்டலைசைஸ் அப்படின்னா, சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, வாய் மமுல் ஆகுது. ஸோ ஜோனல் கவுன்சில் இல்லையா, இப்போ வந்து சவுத் ஜோனல் கவுன்சில் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி ஒரு ஜோனல் கவுன்சில் பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கவுன்சிலில் வந்து அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. அது குறித்து நம்ம கிளாஸே எடுத்திருக்கோம். நம்மளுடைய லட்சுமிகாந்த் புத்தகத்துடைய அந்த பாலிட்டி சீரிஸில் அது குறித்து ஜோனல் கவுன்சில்லாம் என்னன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். சாரிங்க, நைட்டு தூக்கம் இல்லாதனால தூக்கம் வந்துட்டே இருக்குது, மன்னிச்சிடுங்க. சரி, இதெல்லாம் வந்து சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா வழக்கம் போல் சிலதை மட்டும் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பெரும்பாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. இன்னும் அதை வேல்யூ செஞ்சுட்டே இருக்கிறாங்க, இது சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சர்க்காரியா கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸுங்க. அடுத்து பஞ்ச் கமிஷன் எப்படின்னாலும் சொல்லலாம். இது வந்து 2007 வந்து கொண்டு வராங்க. இது 2010 தன்னுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுதுங்க. இது யார் ஃபார்ம் பண்ணாங்க? இது யூனியன் கவர்மெண்ட் தான். இதுடைய சேர்பர்சன் யார் இருக்காரு? ஜஸ்டிஸ் மதன் மோகன் பஞ்ச் அப்படிங்கிறவர். புஞ்ச் கமிஷன் சொல்லுவாங்க, பஞ்ச் கமிஷன் சொல்லுவாங்க. மதன் மோகன் புஞ்ச் அப்படிங்கிறவர். இவர் வந்து ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த ஜஸ்டிஸ் மதன் மோகன் புஞ்ச் அப்படிங்கிறவர். இது எதுக்காக அமைக்கிறாங்க? அட்ரஸ் த நியூ சேலஞ்சஸ் இன் ஃபெடரலிசம் இன்க்ளூடிங் செக்யூரிட்டி, டெரரிசம் அண்ட் குளோபலைசேஷன். இதுக்காக பாதுகாப்புக்காக, தீவிரவாதத்துக்கு எதிராகவும், அதே போல் உலகமயமாக்குறதுக்காக இந்த ஃபெடரலிசம், ஸ்டேட் ஃபெடரலிசம் கொண்டு வரதுக்காக இந்த கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. இது சில சஜஷன் கொடுக்குது. என்னென்ன சஜஷன் கொடுக்குறாங்க? கவர்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டான டென்யூர் கொடுங்க, பதவிக்காலம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்ட் பண்ணுங்க. அதே போல் செலெக்ஷன் ப்ராசஸை டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு வருவாங்க. உங்கள் விருப்பத்தின் பேரெல்லாம் வந்து ஒரு கவர்னர் வந்து நியமிக்காதீங்க அப்படின்றாங்க. அதே போல் கவர்னருடைய ரோல் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத லிமிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அது பிறகு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸை கொண்டு வரீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒரு ப்ரியர் கன்சென்ட்டை வந்து கொண்டு வாங்க, அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. அது பிறகு இந்த ஆர்டிகல் 356 அப்படிங்கிறத கடைசியாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். எடுத்து உடனே அதை பயன்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஸ்டேட்டில் அதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வரணும். கடைசியாக தான் அந்த ஆர்டிகல் 356 வந்து கொண்டு வரணுமே தவிர்த்து உங்களுடைய வசதிக்கெல்லாம் அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது, ஸ்டேட் ஷுட் ஹேவ் இண்டிபெண்டன்ஸ் சே இன் ஃபினான்ஷியல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாஸ். இது நிதி சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றாங்க, நிதியிலும் நிர்வாகத்திலையும். அது பிறகு எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபார் சென்டர் ஸ்டேட் அண்ட் டிஸ்பியூட் ரிலேஷன். ஒரு சென்டருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஏதோ பிரச்சனை வருதுன்னா அதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. ரெக்கமெண்டேஷன் வேர் சப்மிட்டட் பட் பார்ஷியல் இம்ப்ளிமெண்டட். வழக்கம் போல் சில ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பாஸ் ஆகுது, பெரும்பாலும் வந்து பாஸ் ஆகலை அப்படின்றாங்க. சரி, இப்போது ரீசெண்டாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க 2025 அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ரீசெண்டாக கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், தமிழ்நாடு கவர்னருக்கும் ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆகிருக்கும், அது ஜட்மெண்ட்டில் வந்திருக்கும். இதன் பிறகு பில்லு வந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட டெனூரில் தான் நீங்கள் அந்த பில்லு வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி டைம் பீரியட்லாம் கிடையாது,
உங்களுக்கு வந்து பாக்கெட் விட்டு சட்டம் கிடையாது, அதுபோல் குறிப்பிட்ட டைமில் அதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம், அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதனால், இது மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆட்டோனமி இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வருதுங்க. ஸோ பாருங்கள், ஜிஎஸ்டிக்கான அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து கவர்மெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ கல்வியில் வந்து நமக்கு நிதி வேணும்னு கேட்குறோம், லா அண்ட் ஆர்டரில் சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. இது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க, இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இந்த ஸ்டேட் ஆட்டோனமியை வந்து அவங்க குறைக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து சில பிரச்சனைகளுங்க. சரி, இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா மாதிரியான ஒரு டைவர்சிட்டி நிறைந்த ஒரு கண்ட்ரியில் இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ மக்கள்கிட்ட இந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த நாட்டில் அந்த ஆட்சி நடத்துறது, அந்த கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான நேபாளத்தில் பார்த்துருப்போம். 2008 அங்கே இருக்கக்கூடிய அந்த மொனார்கி கவர்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணி தான் அங்கே ரிப்பப்ளிக் கண்ட்ரியை அதை மாற்றினாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், கடந்த சில வாரங்களாக வந்து கடந்த மாதம் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இருக்கிற மக்கள் யங்ஸ்டர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வேணாம், எங்களுக்கு வந்து திரும்ப வந்து மன்னராட்சியை வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொடெஸ்ட் நடந்ததை பார்த்துருப்போம். நாமளோட அது ஒரு கிளாஸாக எடுத்திருப்போம். எதனால், மக்கள்கிட்ட அந்த டெமோக்ராட்டிக் மேலே நம்பிக்கை இல்லாததுனால. ஸோ அதுபோல் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இல்லாமல் போகும்போது மக்கள் வந்து அது மேலே நம்பிக்கை இருப்பாங்களா? அங்கங்கே வந்து போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும், கவர்மெண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து நடக்க ஆரம்பிக்காது. உதாரணத்துக்கு மணிப்பூரை எடுத்துப்போம், அங்கே கவர்மெண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து நடக்குதா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ மக்கள்கிட்ட அந்த அதிருப்தி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி இந்த ஃபெடரலிசம் வந்து இந்த அதிகார பரவலாக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த கன்கரன்சி அப்படிங்கிறது அந்த பவர் எல்லாமே ஸ்டேட் கிட்ட தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து பாருங்கள், ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு, போக்குவரத்து இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கலாம். பட் ஆனால் இந்த மக்களை வழிநடத்துறது, கல்வி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது லாங் டேர்ம் வந்து சஸ்டெயின் ஆகுங்க. சரிங்களா? இப்போது ப்ராக்டிஸ் கொஷினுங்க, மேல் இடத்துல கிளாஸை பயன்படுத்தி இதோடைய ப்ராக்டிஸ் கொஷினுங்க. இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் ரெக்கமெண்டட் அபாலிஷிங் த ஆல் இண்டியா சர்வீஸ்? இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சொல்லிட்டு இதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி சொல்லுது? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? இந்த 4 கமிட்டியில் எதுங்க? அடுத்து இன்னொரு கொஸ்டினுங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்க்காரியா கமிஷன்? சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் கீழே இருக்கிறதுல எதுங்க கிடையாது? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, சியா, டியா? கவர்னருக்கு ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் வந்து அமைக்கணும், அது பிறகு ஆர்டிகல் 356 சும்மா அதில் எப்பயாவது தான் பயன்படுத்தணும், அது பிறகு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கிரேட்டர் ஃபினான்ஷியல் ஆட்டானமி ஃபார் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு நிதி சுதந்திரம் கொடுக்கணும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் சர்க்காரியா கமிஷன் வந்து எதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. சரிங்களா? இதுக்கான இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் பாருங்கள். இதனுடைய பிடிஎஃப்பும் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி. சாரி, அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. சரியாக தூக்கம் இல்லை, அதனால தான். சரிங்களா? நன்றி.